4 பெரிய வெங்காயத்த வச்சு சூப்பரா ஒரு கொஜ்ஜு செய்ய போறோங்க. அதுக்கு வெங்காயத்த வந்துட்டு இது மாரி ஸ்லைஸா கட் பண்ணிக்கிங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கிங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்த உள்ள போட்டுறலாங்க. வெங்காயம் பாருங்க சூப்பரா அப்படியே நல்லா வணங்கி வரும்போது அதோட அரோமா சூப்பரா இருக்கும். ஒரு இனுங்கு கருவேப்பில போட்டுக்கலாம். நம்ம வந்து 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறனால 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்குறோம். தக்காளி அதிகமா போட்டுற வேணாம், புளிப்பு ஏறிரும். தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்குங்க. பிஞ்சை விட கம்மியா மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. நல்லா எண்ணெயில வந்து வெந்து வரட்டும். சிம்மில் வச்சுருங்க. உப்பை வந்துட்டு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம நிகழ்மகிழ் சாம்பார் தூள் தேவைப்பட்டால் வாங்கிக்கிங்க. அதுபோக வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா வெந்து வரட்டும். நல்லா வேகிறப்ப தான் சூப்பராக இருக்கும். இப்போ இறக்கும்போது சின்ன பிஞ்சு நாட்டு சக்கரை போட்டுக்குங்க. இல்லைன்னா வெல்லம் கூட போட்டுக்கலாம். இந்த கொஜ்ஜை சப்பாத்தி இல்லை தோசைக்கு செஞ்சு சாப்பிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்துட்டு என் வீட்டுக்காரம்மா செஞ்ச தக்காளி தொக்கு, அது போக தயிருங்க. உங்களுக்கு சப்பாத்திக்கு என்ன டிஷ் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில்